ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன விளாக்னா, நம்ம வீடு எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு வந்து கட்டடம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இதில் வந்து ஒவ்வொரு வேலைகளும் சரி, ஒவ்வொரு துளிகளும் சரி, நாங்களாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஆள் 2 ஆள் வருவாங்க, அப்புறம் வந்து லீவ் போட்டுருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை நாங்களும் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா மண் போட்டதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் கீழே பேஸ்மெண்ட்டை போட்டது, போர் போட்டது, இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னென்னா, நம்ம அதுக்கப்புறம் ஜல்லி போட்டு அடிச்சுட்டு மேலே கட்டடம் வர்றது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் ஏன் இதெல்லாம் வந்து ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வீடு எல்லோரும் தான் கட்டுறாங்க, நீங்கள் மட்டும் ஒன்றும் அதிசயமாக ஒன்றும் வீடு வந்து நீங்கள் கட்டலை, ரொம்ப தான் இது பண்ணுறீங்கலாம் கூட சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஞாபகார்த்தம். எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அது அப்படிங்கிறனால தான் வந்து இந்த வீடு இப்படி ஆச்சு, இந்த நேரத்தில் இப்படி ஆச்சு, இப்படி போட்டோம், இப்படி எல்லாம் இருந்துச்சுல்ல. இந்த வீடு கட்டையில் கூட அந்த ஃபீல் எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் கூடவும் இல்லை. வீடு அவங்க பாட்டு கட்டினாங்க, பால் காய்ச்சினா உள்ளே வந்து அவ்வளோதான். ஆனால் முன்னாடி வந்து நம்ம வந்து கட்டையில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கு. சில காயங்கள் எல்லாமே அதெல்லாமே இருக்கு. அப்புறம் தம்பிங்க 2 பேரும் கூட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்றாங்க. தீபக் ரொம்ப சப்போர்ட்டு. ஸோ வந்து எங்களுக்கு இது பெரிய விஷயம்தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்து நான் தான் சொல்றேன் பார்த்தீங்களா, குருவி கூடு மாதிரி நாங்கள். அதாவது அது கலையாமல் பார்த்துக்கணும், அதில் கலையாமல் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த என்ன சொல்ல, சின்ன வீடாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கட்டணும்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வர வீடியோஸ்லாம் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கட்டடம் வந்திருக்கு, அந்த ஸ்டேஜில் இருக்குது பார்க்கலாம். எடுத்துட்டு வந்துருவா. அதெல்லாம் ஒரு செட்டி தானே. எந்த பக்கம் நடுவிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி தான் கரெக்டா வைக்கணும். என்ன சரவா, வேலைக்கு வந்துட்டு சரி, சித்தாள் மாதிரி கெட்டப்பே இல்லையே. இந்த மெட்டாடி நைட்டி போட்டுட்டு இருக்கிற, மேலே சட்டையை போட்டு சித்தாள் எப்படி இறங்குறமோ அந்த மாதிரி வேலை செய்ய. இதை போட்டு செஞ்சுக்கிட்டீங்கன்னா தட்டி விட்டு கொடுக்க வேண்டியதை குப்புறக்கா. அவர் பெருப்பா இருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலை செய்வார, நீ கீழே இருக்கிறப்ப பிடிச்சிட்டு இருப்பாரா? ஜல்லி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். மண் இறக்கணும், ஜல்லி இறக்கணும், சிமெண்ட் கொடுக்கணும். இப்போ வந்து ஆதார் வாங்கிக்கிறீங்களா? வாங்கி உள்ள போடலாம். வாங்குறீங்களா? அது படிக்கிறனால வாங்க, எதுக்கு நீ போற? அட குணத்தில் அப்படியே
ஈஸியாக இருக்குதாக்கா கை வலிக்காமல் இருக்கு அடே எங்கள் அப்பாடி தாத்தா சொன்னவொன்னு வேலை நடக்குது. பார்க்குறேன். டக்குன்னு ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ளே இடம் மாறி போச்சுல. உள்ள வந்து பார்ப்போம். பால் பற்றாக்குறையினால வந்துட்டு நாங்களே வந்து செஞ்சிட்ருக்கோம் 2 நாளாக. அத்தை மாமா செய்கிறாங்க, அண்ணா ஆறுமுகம் வந்துருக்கு, அத்தை அங்கே செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் தாத்தா மட்டும் கலவை கலக்கிருப்பார். தீபக்கு அந்த சொட்டையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கையிலே பூசிட்டு இருக்கேன். அம்மா வந்துருச்சு. பெரியம்மா இங்கே கலவையெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேரும் வேலை இது பண்ணிட்டு இருக்காங்க. சரம் பின்னாடி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மட்டும் ஒரு வேலை செய்ய வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். பாத்ரூமை பூரா பிரிச்சுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இவர் தான் நிற்கிறாரு தானே, அவர் நிற்பார். ஏன்னா இவர் தான் கொத்தனார், மேஸ்திரி எல்லாமே. மேலே உட்காந்துருக்காரு ஒரு கொத்தனார் தான். இப்படி இருக்க வீடு எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. என்ன போதை பொட்டியா? வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. மேலே வந்து என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிற இப்போ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வீடு தான். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது என்னமாம்மா அது கொஞ்சம் பத்தில் என்ன பத்தில் அந்த நீளம், அதாவது ஹைட்டு பத்தில், அது வந்து ஹைட் பத்தில். இது கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி போட்டிருந்தோம்னா அது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் இறக்கமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷீட் போடலாமா, ஓடு போடலாமா, ஓடு போட்டு ஷீட் போடலாமா, இல்லை கூலிங் சீட் போடலாமா, இத்தனை மைண்ட் ஷீட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எது போட்டால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து லைஃப் லாங் வந்து இருக்க போகிறது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே சீட்டு போட்டே பார்த்தீங்கன்னா சீட்டு விரிசலாகி எதுமோ அந்த ஜிகுன்னு பேப்பராட்ட ஏதோ அது பேர்லாம் எனக்கு தெரியல, வாங்கிட்டு வந்து ஒட்டி இருக்கோம். அப்புறம் மழை பெஞ்சதுன்னா அந்த ஸ்க்ரூலெல்லாம் வந்து தண்ணி வடியுங்க. இதெல்லாம் மழை காலத்தில் ஃபேஸ் பண்ணுற விஷயம். துணி எல்லாம் கீழே வச்சுருப்போம். ஃபஸ்ட்டில் குண்டா வைப்போம், இப்போ துணி போட்டுறது அந்த ஒழுகுற இடத்துல எல்லாம். ஸோ வந்து ஷீட் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த கீழே போடுறது சீட்டு போடலாமா, என்ன மாதிரி போடலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்களும் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்தலாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட விஷயம் தெரியும்னு சொல்லுவாங்களா, அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஷீட் அட்டையிலே வந்து இருந்துட்டு ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. அது எடுத்துகிட்டு அப்புறம் அட்டை போட்டோம். அப்போ தான் யோசிக்காம மட்டுமே கம்முன்னு இது ஓடே மேய்ஞ்சிருக்கலாம், டபுள் ஓடே மேய்ஞ்சிருந்தோம்னா கம்முன்னு போயிருந்துருக்கோம் அப்படின்லாம் அப்போலாம் வந்துட்டு தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுறப்ப நம்மளால் அதை செய்ய முடியல அப்படின்ட்டுருக்கு.
முன்னாடி வந்து இருக்க ரூமுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. அது வீடு தாங்க, ரூம் கிடையாது, அது வீடு தான். அதில் இன்னும் ஆல்ட்ரேஷன் நிறைய இருக்குது. அது பண்ணதுக்கப்புறம் வீடு எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஐடியா கொடுங்க எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது போட்டால் நல்லா இருக்கும்க்கான்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து கொஞ்சம் கீழே இருக்குல்ல, ஷீட்டு போட்டால் ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. 10 அடி கூட வரல ஹைட்டு, அது கம்மியாக தான் இருக்குது. அது அளவு அவ்வளோதான், அதுக்கு மேலே ஏற்ற முடியாது, ஹைட் ஏற்ற முடியாது. அதனால சரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டோம் அதோட. அதான் ஒரு 4-5 ஐடியாவில் இருக்கும், இது போடலாமா அது போடலாமா அப்படின்னு. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. அப்புறம் முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம், அந்த இடத்துக்கு கொஞ்சம் பார்க்கிங் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்கோம். ஆனால் செலவுகள்லாம் நினச்சதை விட பிச்சுக்கிட்டு போகுது. இந்த வீடு வந்து ஒரு 5.25 இருக்கும், 6ன்னு வச்சுக்கிங்களேன் கட்டிட்டோம். ஹாலு, கிச்சன், பெட்ரூமெல்லாம் கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அது வந்து இதுக்கு மேலே ஒரு மடங்கு போக மாட்டேக்கு எல்லா வேலை. கரெக்டாக நாங்கள் கல் மண் கொண்டாந்து இறக்குறோம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா விலை ஏறிடுச்சுன்ட்டு சொன்னாங்க. ஜல்லி சிமெண்ட் இதெல்லாம் ஏறுறப்பையும் எல்லா பொருட்களுமே ஏறிடுது. அப்புறம் அதை சம்மந்தப்பட்ட பொருள் தான் அதெல்லாம். அதனால் அது மற்றது ஹாலோ பிளாக்கல்லேருந்து எல்லாமே ஏறிடுது. அப்புறம் அதனால் சரி என்ன பண்ணுறது, தொட்டுட்டோம், வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், அப்போ செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக வந்து நிப்பாட்டவும் முடியாது. அதுக்காக சரி அப்புறம் வீடு இல்லாமல் எப்படி இருக்க முடியுது, இப்போ ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கோம். இருக்கிற வீடே போதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் பத்த மாட்டேது, இடம் பத்த மாட்டேது. தம்பிக்கு ஸ்டடி ரூம் வேணுங்கிறானுங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அவங்களுக்கு படிப்புக்கு இன்னொரு ரூம் வந்து யாராவது வந்தாலும் பத்தாது படுக்கிறதுக்கு. நாங்கள் 5 பேர்த்துக்கு சரியாக இருக்குது. அப்புறம் நிறைய கரெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சரி அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. எதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. அடுத்து ஜன்னலுக்கு அப்படி தான் எதாவது ஐடியா கொடுங்க, இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுங்க. ஜன்னல் எவ்வளோக்கு எவ்வளோ, எத்தனை அடிக்கு? 3க்கு 3 தான். மொத்தம் வெளியே 3 ஜன்னல் வருது, 3க்கு 3 தான். ஸோ எப்படி போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே அப்படி தான். அந்த இது என்னப்பா அந்த ஃப்ரேம் எதில் கொடுத்துருக்கோம்? அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்து கிளாஸ் கொடுத்தோம். அது காலுக்கு ஒவஞ்சு அந்த ஸ்க்ரூவே கழண்டு போயிடுது. நாங்களும் டைட் வைக்கிறோம், ஸ்க்ரூவே கழண்டு போகுது. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. சிமெண்ட் வேணும்ன்றது ஆமாம். இதுலேயுமே 5, இந்த ரூமில் அந்த ரூமில் மொத்தம் 5 ஜன்னல் இருக்குது. 5 ஜன்னலுக்கு அதுதான். வீடு கட்டுறது பெருசு கிடையாதுங்க, ஆனால் வந்து பராமரிப்பு பண்ணுறதே பெரிய விஷயம். அதை ஒவ்வொன்றும் பார்த்து நம்மளுக்கு செய்யணும். ஆனால் இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்த்து எதுவுமே நாங்கள் செய்யலை. நிறைய இடம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத செல்ஃபெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்காமல் அப்படியே செஞ்சுட்டோம். அதெல்லாம் ரூமும் பத்தலை. ஸோ அந்த வீடுனாச்சும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து இடம் இருக்கணும், பசங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம். சரி ஓகே பார்க்கலாம், நீங்கள் வந்து ஐடியா கொடுங்க. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த அப்டேட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கட்டடம் மேலே வந்தது அப்டேட் வருமா, இல்லை நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்டேட் வருமா, இல்லை கதவு வாங்குற எந்த அப்டேட்னு எங்களை இப்போதைக்கு வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. அந்த அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. பிளானோட எதுவுமே போல, அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.